வணக்கம். பங்களாதேஷ் பாகிஸ்தான் உறவுகள்ல சமீபத்துல நடந்த ஒரு முக்கியமான சந்திப்பு பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். பாகிஸ்தானோட துணை பிரதமர் இஷாக் தார் டாக்காக்கு போயிருக்காரு. இந்த பயணத்திலேயே ஒரு சின்ன ஆனா சுவாரஸ்யமான விஷயம். இஷாக் தார் டாக்கா போன வழி அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்தியா வான்வெளியை பயன்படுத்தாம சீனா மியான்மர் வழியா சுத்தி போயிருக்கார். அந்த பயண பாதையே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ இருக்கிற உறவு நிலை எப்படி இருக்குன்னு மறைமுகமா காட்டுது. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷோட உறவுலையும் ஒருவித இறுக்கம் இருக்கிறத இது உணர்த்துதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நேரா போற வழியை விட்டுட்டு இவ்ளோ தூரம் சுத்தி போறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பயணத்தை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அவங்க சொன்னாலும் அதுக்கு பின்னால இருக்கிற அந்த டென்ஷன், அந்த பதட்டம் வெளிப்படையாவே தெரிஞ்சது. ஆனா பயணத்தோட நோக்கம்னு முதல்ல சொன்னது வர்த்தகம், ராஜதந்திர உறவுகளை மேம்படுத்துறது, அதெல்லாம் தானே? எப்போ பங்களாதேஷ் தரப்புல இருந்து இந்த 1971 மன்னிப்பு கோரிக்கை ரொம்ப அழுத்தமா முன்னாடி வந்துச்சோ அப்போ மத்த எல்லா விஷயங்களும் சொல்ல போனா ரெண்டாம் பட்சம் ஆயிடுச்சு. அந்த ஒரு புள்ளிதான் அந்த பயணத்தோட மொத்த கவனத்தையும் ஈர்த்திடுச்சு. 1971 இனப்படுகொலை இது பங்களாதேஷ் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய கருப்பு அத்தியாயம். லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. சில பேர் 3 லட்சங்கிறாங்க, சில கணக்குகள் 30 லட்சம் வரைக்கும் போது. எண்ணவே முடியாத அளவுக்கு பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. பாகிஸ்தான் ராணுவத்தோட அட்டூழியங்கள் பயங்கரமா இருந்துச்சு. இத்தனை வருஷம் கழிச்சும் இப்போ அங்க முகமது யூனுஸ் தலைமையில ஒரு புதிய அரசாங்கம் வந்த பிறகும் கூட இந்த மன்னிப்பு கோரிக்கை ஏன் இவ்ளோ தீவிரமா இருக்கு? அது பங்களாதேஷோட பிறப்போடு சம்பந்தப்பட்டது. அவங்களோட தேசிய அடையாளத்தோட, அவங்க நீதிக்காக போராடுறதோட ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு. அத எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, யாரோட தலைமையா இருந்தாலும் சரி, அவ்வளவு சுலபமா தூக்கி போட்டுட முடியாது. இது லட்சக்கணக்கான குடும்பங்களோட தனிப்பட்ட வலி, அவங்களோட கூட்டு நினைவு, அதாவது கலெக்டிவ் மெமரி. முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் பாட புத்தகங்கள்ல இருந்து சில விஷயங்களை மறைக்க பார்த்தாங்க, அதோட தீவிரத்தை குறைக்க முயற்சி செஞ்சாங்கன்ற குற்றச்சாட்டெல்லாம் கூட இருக்கு. ஆனா மக்கள் மனசுல இருந்து அதை அழிக்க முடியல. அதனால யூனஸ் அரசாங்கமும் இந்த கோரிக்கைய வலுவா முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. சொல்ல போனா அது அவங்களுடைய நிலைப்புத்தன்மைக்கும் அவசியமா இருக்கலாம். ஏன் பாகிஸ்தான் இந்த மன்னிப்பு கேட்க இவ்வளவு பிடிவாதமா மறுக்குது? முத காரணம் அவங்க தேசத்தோட அடிப்படை சித்தாந்தம், அதாவது அவங்க நாடு உருவானதுக்கான கொள்கையோட இது நேரடியா மோதுது. நீங்க சொல்றது ஜின்னாவோட இருதேச கோட்பாடு பத்தியா? 2 நேஷன் தியரி. மேற்கு பாகிஸ்தான்ல இருந்த ராணுவம், அதாவது முஸ்லிம்கள், கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்த மக்கள் மேல, அவங்களும் முஸ்லிம்கள் தான், ஒரு கொடூரமான இனப்படுகொலையை நடத்தினாங்க. இப்போ பாகிஸ்தான் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா ஆமா நாங்க எங்க முஸ்லிம் மக்களையே கொன்னோம், இனப்படுகொலை செஞ்சோம், அதுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அது அவங்களுடைய அடிப்படை சித்தாந்தத்தையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி ஆயிடும். முஸ்லிம்களே முஸ்லிம்களை கொன்றார்கள் அப்படிங்கிற உண்மையை அவங்க ஏத்துக்கிட்டா இந்துக்களோட வாழ முடியாதுன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? இது பாகிஸ்தானோட அந்த ஐடென்டிட்டிக்கே ஒரு பெரிய அடியா இருக்கும். அதனாலதான் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, மனசு சுத்தமா வச்சுக்கலாம்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. இது ஒரு கருத்தியல் ரீதியான தற்காப்பு அவங்களுக்கு. ரெண்டாவது காரணம் ரொம்ப பிராக்டிக்கலான காரணம், அதாவது இழப்பீடு குறித்த பயம், ஃபைனான்சியல் ரெப்பரேஷன்ஸ் பத்தின கவலை. ஒருவேளை பாகிஸ்தான் சரி நடந்தது தப்புதான்னு மன்னிப்பு கேட்டுட்டா அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? பங்களாதேஷ் சும்மா இருப்பாங்களா? பாகிஸ்தானோட அந்த ஒப்புதலையே ஒரு பெரிய ஆதாரமா வச்சு சர்வதேச நீதிமன்றம் ICJ மாதிரி இடங்கள்ல வழக்கு போடுவாங்க. 1971 நடந்த இனப்படுகொலை, சொத்து இழப்புகள், மனித உரிமை மீறல்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய தொகையை இழப்பீடா கேட்பாங்க. அந்த தொகை பில்லியன் கணக்கான, ஏன் ட்ரில்லியன் கணக்கான டாலர்கள்ல கூட போக வாய்ப்பு இருக்கு. 1970 கிழக்கு பாகிஸ்தான்ல ஒரு பெரிய புயல் அடிச்சது. அதுக்காக சர்வதேச நாடுகள் கொடுத்த பல மில்லியன் டாலர் நிவாரண நிதிய மேற்கு பாகிஸ்தான் ராணுவம் அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியா கொடுக்காம வேற ராணுவ செலவுகளுக்கு பயன்படுத்திக்கிட்டதா பங்களாதேஷ் பல வருஷமா குற்றம் சாட்டுறாங்க. அந்த பணத்தை மட்டும் வட்டியோட திருப்பி கொடுங்கன்னு கேட்டாலே இப்போதைய மதிப்புல சுமார் 4.5 பில்லியன் டாலர் வரும்னு பங்களாதேஷ் கணக்கு போடுறாங்க. லட்சக்கணக்கான உயிர்கள் போயிருக்கு, எண்ணில் அடங்காத பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, குடும்பங்கள் சிதைஞ்சிருக்கு, சொத்துக்கள் அழிஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் உண்மையில விலை நிர்ணயிக்கவே முடியாது. ஆனா சர்வதேச சட்டப்படி இழப்பீடுன்னு வரும்போது அது நிச்சயமா ஒரு கற்பனை செய்ய முடியாத தொகையா இருக்கும். ஏற்கனவே கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற பாகிஸ்தானால
அவ்வளவு பெரிய தொகையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. பாகிஸ்தானோட இந்த மறுப்புக்கு காரணம் வெறும் பிடிவாதம் மட்டும் இல்ல, அது அவங்களுடைய தேசிய சித்தாந்தத்தையும் பொருளாதார நிலைத்தன்மையும் காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு முக்கியமான முயற்சி. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா சமீபத்துல 2 நாட்டு மக்களும் விசா இல்லாம பயணம் செய்ய ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி கொஞ்சம் முரணா தெரியலையா? யூனிஸ் அரசு இப்போ வந்திருக்கிற இந்த சூழலை பயன்படுத்தி பிரச்சனையின் ஆழத்துக்கு போகாம மேலோட்டமா சில நல்ல விஷயங்களை செஞ்சு உறவுல ஏதோ முன்னேற்றம் இருக்குன்னு காட்ட நினைக்கிறாங்களான்னு சரியா தெரியல. ஆனா இந்த விசா இல்லாத பயண ஒப்பந்தம் வந்து நீங்க சொல்ற மாதிரி முரணா இருந்தாலும் இது வேற சில கவலைகளையும் எழுப்பியிருக்கு. குறிப்பா நம்ம நாட்டுக்கு, இந்தியாக்கு பாகிஸ்தான்ல இருந்து சில தீவிரவாத குழுக்கள் இன்னும் செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க. அது நமக்கு தெரியும். அவங்க இந்த விசா இல்லாத பயண வசதியை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப சுலபமா பங்களாதேஷ்குள்ள நுழைய முடியும். அங்கிருந்து இந்திய எல்லைக்குள்ள, குறிப்பா அந்த ரொம்ப குறுகலான சிக்கன்ஸ் நெக்னு சொல்றோமே, அந்த சிலிகுரி பாதை வழியா ஊடுருவ முயற்சி செய்யலாங்கிற ஒரு பாதுகாப்பாச்சும் இந்தியாவுக்கு இருக்கு. வடகிழக்கு இந்தியாவை மற்ற இந்திய பகுதிகளோட இணைக்கிற ஒரே தரைவழி அதுதான். அதனால இந்தியா இந்த ஒப்பந்தத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கும். சோ ராஜதந்திர முட்டுக்கட்டைகள், மன்னிப்பு கோரிக்கைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி நடைமுறை பாதுகாப்பு விஷயங்கள் உடனடி கவனத்தை பெறும். 1971 பங்களாதேஷ் உருவாக இந்தியா ஒரு முக்கிய பங்காற்றுச்சு. அந்த போர் சமயத்துல நடந்த அட்டூழியங்கள், இனப்படுகொலை, பாலியல் வன்முறைகள் பத்தி இந்தியா தொடர்ந்து சர்வதேச மன்றங்கள்ல, ஐநா சபையில எல்லாம் பேசிட்டு வரதா சொல்றாங்களே, எதுக்காக இந்தியா இதை தொடர்ந்து செய்யுது? இந்தியாவுக்கு இதுல பல கோணங்கள் இருக்கு. ஒன்னு, இது ஒரு வரலாற்று ரீதியான தார்மீக பொறுப்புன்னு இந்தியா நினைக்கலாம். ஏன்னா பங்களாதேஷ் விடுதலைக்கு நேரடியா உதவி செஞ்ச நாடுங்கிற முறையில அங்கே நடந்த அந்த மனித பேரவலத்தை, குறிப்பா அந்த இனப்படுகொலைய உலகம் மறக்க கூடாதுன்னு இந்தியா நினைக்குது. இது வந்து பங்களாதேஷ் மக்களுக்கான ஒரு தார்மீக ஆதரவு நிலைப்பாடாகவும் பார்க்கலாம். ரெண்டாவது, இது ஒரு கொள்கை ரீதியான நிலைப்பாடும் கூட. அதாவது பாருங்க, கடந்த காலத்துல நடந்த இனப்படுகொலைகளையும் பெரிய மனித உரிமை மீறல்களையும் நம்ம சரியா கண்டிக்காம விட்டா, அதுக்கு காரணமானவங்களை பொறுப்பேற்க வைக்க தவறினா, எதிர்காலத்துல இதே மாதிரி சம்பவங்கள் வேற எங்கேயாவது நடக்க அது ஒரு தூண்டுதலா அமைஞ்சிடும்னு இந்தியா நம்புது. நெவர் அகெயின், இனி ஒரு போதும் இது நடக்க கூடாதுங்கிற அந்த கொள்கையின் அடிப்படையில இந்தியா இதை தொடர்ந்து நினைவூட்டிட்டே இருக்கு. அப்போ இந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் உறவுகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தோணுது? இந்த மன்னிப்பு கோரிக்கை ஒரு முடிவுக்கு வராத வரைக்கும் உறவுல பெரிய முன்னேற்றம் இருக்குமா, இல்ல இப்படியே தான் இருக்குமா? இப்போ இருக்கிற நிலைமைய பார்த்தா அப்படிதான் தோணுது. இந்த மன்னிப்புங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு வரலாற்று ஒப்புதல், ஒரு தார்மீக பொறுப்பேற்பு. அத பாகிஸ்தான் செய்யாத வரைக்கும் பங்களாதேஷ் மக்கள் மனசுல அந்த காயம் ஆழமா இருக்கும், அது ஆறாது. அதனால உண்மையான ஒரு நல்லிணக்கம் அவங்களுக்குள்ள ஏற்படுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வர்த்தகம், விசா இல்லா பயணம்னு சில மேலோட்டமான விஷயங்கள் வேணா நடக்கலாம். ஆனா அந்த உறவோட அடித்தளத்துல இந்த 1971 பிரச்சனை ஒரு பெரிய விரிசலாவே நீடிக்கும்னு தான் தோணுது.